ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம சினாரியோ 1 ஷிப்பில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டை பற்றின சினாரியோ 1 நேற்று நான் இன்னைக்கு காலையில் தான் இப்போ தான் நான் ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதோட சினாரியோ 2. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடெண்ட்ஸ் அண்ட் இன்சிடெண்ட்ஸ், அதில் என்னென்னலாம் அதோட கான்சிக்வன்சஸ் நடந்தது, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னோம்னா நீங்கள் ஃப்யூச்சரில் கப்பலுக்கு போகிறப்ப கண்டிப்பான முறையில் அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸை தவிர உங்களை நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறதுக்கோ அந்த மாதிரியான எந்த ஒரு இன்டென்ஷனுமே இதில் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சினாரியோஸ்லாம் நம்ம சொல்கிறோம்னா ஸோ அதுலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்குருவீங்க. ஸோ கண்டிப்பான முறையில் அந்த தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆன்போர்டில். ஸோ அதுக்காக எனக்கு தெரிஞ்ச சினாரியோஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது நம்பர் 2. இது என்னாச்சுன்னா இது எனக்கு தெரிஞ்ச நியூஸு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ஜினியர் ஒரு சைனீஸ், அவர் சைனாலேருந்து வந்திருந்த செகண்ட் இன்ஜினியரு. ஸோ ஒரு சைனீஸும் இன்னொரு 5th இன்ஜினியர் டிஎம்இ என்ன ஊருன்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் ஆனால் அவர் காலையில் கூப்பிட்டு ஏற்கனவே அவர் அந்த சைனீஸ் செகண்ட் இன்ஜினியருக்கு அந்த 5th இன்ஜினியரோட வேலைகள் பிடிக்கலையா என்ன அப்படின்றது அவங்களுக்குள்ளே என்ன நினச்சி தெரியாது. பட் ஆனால் கண்ட்ரோல் ரூமுக்கு காலையில் கூப்பிட்டுருந்துருக்காரு. கூப்பிட்டுட்டு நம்ம இன்ஜின் ரூம் இன்ஜினோட பக்கத்தில் இருக்கிற ஒரு மேன்ஹோல் டோர், ஒரு டேங்கை அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. யாருன்னா செகண்ட் இன்ஜினியரும் 4th இன்ஜினியரும் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க மார்னிங். ஸோ அது இந்த 5th இன்ஜினியருக்கு எதுவுமே இன்டிமேட் பண்ணல. 5th இன்ஜினியர் சாப்பிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு மார்னிங் வரும்போது என்ன சொல்லியிருக்காரு, அந்த செகண்ட் இன்ஜினியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீ என் கூட நெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஜூனியர் பையனுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அவனும் செகண்ட் இன்ஜினியர் 4th இன்ஜினியர் பின்னாடியே போயிருக்கான். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டேங்க், அதுக்கு 2 மேன்ஹோல் டோர் இருந்திருக்கு. ஸோ 2 டோரையுமே ஓப்பன் பண்ணி வென்டிலேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ப்ளோவர் அது மேலே வச்சு வென்டிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் என்ன ஒரு வேப்பர்ஸ், என்ன ஒரு உள்ளே என்ன ஒரு கேஸ், நாக்ஷியஸ் கேஸ் இருந்தாலும் அது வெளியே போகிறதுக்காக ஒரு பக்கெட்டு டேங்க் மேன்ஹோல் டோரும் இன்னொரு டோரையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பக்கெட்டு அந்த ப்ளோவரை வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ளோவர் ஏரை உள்ளே அனுப்பிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு வழியாக அந்த ஏர் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வழியாக ஒரு பக்கெட்டு இறங்கி இன்னொரு சைடு ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸில் தான் இந்த 5th இன்ஜினியர் பையன் போயிருந்திருக்கான். ஸோ இன்ஜின் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு, செயிலிங் டைமில் நடந்திருக்குது. ஸோ அப்போ இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் இன்ஜின் ரன் ஆகும்போது எவ்வளோ சவுண்ட் இன்ஜின் ரூமில் இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த டைமில் அந்த செகண்ட் இன்ஜினியர், சைனீஸ் செகண்ட் இன்ஜினியர் இந்த பையன்ட்ட டிஎம்இட்ட சொல்லியிருக்காரு, ஜூனியர் பையன்ட்ட சொல்லியிருக்காரு, நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் புட் த ப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளோவர் அதோட பேர் ப்ளோவர்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த சைனீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஃப்டர் வி கோ இன்சைட் யூ புட் த ப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட மிஸ்கம்யூனிகேஷனாக என்னன்றது அப்படின்றது தெரியல. இந்த பையனுக்கு சரியாக அது கேட்கல. ஸோ இந்த பையன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஃப்டர் வி கோ இன்சைட் யூ புட் த டோர் அப்படின்னு அவனுக்கு கேட்டுருச்சு. மேனுவல் டோரை போடுன்ற மாதிரி அவனுக்கு கேட்டுருச்சு போல். அவனும் அந்த பையனும் திரும்ப சரியாக அவர்கிட்ட கேட்கல. ஸோ அவரும் ஆஃப்டர் வி கோ இன்சைட் யூ புட் த ப்ளோவர் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இந்த ப்ளோவரை மறுபடியும் வையே, வென்டிலேஷனுக்காக வையின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த பையன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நினச்சிட்டான். இவரும் சொல்லலை. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே இறங்கி உள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ண போயிடுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோரை எடுத்து போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு டைட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ இவங்க தட்டி தட்டி பார்த்துருக்காங்க. அவனுக்கு அந்த சவுண்டில் கேட்கல, உள்ளன்னு தட்டியிருக்காங்க, கேட்கல. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வெளியே வந்துடுறாங்க. வெளியே இவனை கண்ட்ரோல் ரூமுக்கு வர வச்சு ரொம்பவே கண்ட்ரோல் ரூமில் வச்சு ரொம்பவே திட்டுறாங்க, பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா அது அவங்க உயிர் சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஏன்னா அந்த பையன் சப்போஸ் அவனுக்கு சரியாக புரியலைன்னா அவன் திரும்ப கேட்டுக்கணும். அவன் படிச்சுட்டு வந்தனால அவனுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கணும். இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க, எதுக்கு நம்மளை டோரை போட சொல்கிறாங்கன்ற ஒரு திங்கிங் அவனுக்கு கண்டிப்பாக இருந்திருந்துருக்கணும். அவனும் திங்க் பண்ணல. செகண்ட் இன்ஜினியர் சொல்கிறாரு அப்படின்றனால அவன் தப்பாக அந்த டோரை எடுத்து போட்டு மூடிடுறான். ஸோ இது சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் போகுது. ஸோ சீஃப் இன்ஜினியர் அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறாரு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் இன்ஜினியரை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ செகண்ட் இன்ஜினியர் சொல்லிடுறாரு, இனிமேல் அந்த பையன் இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இவ்வளோ பெரிய எங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீஃப் இன்ஜினியர் வந்து அந்த பையனை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு கேபின் கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இவன் எல்லாருமே சொல்லியிருக்கான். அப்போ வந்து அவர் கேட்ட 4 கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து உனக்கு வந்து என்ன வேலை செய்ய போகிறோன்றத அவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த பையன் சொல்லியிருக்கான், இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. கண்ட்ரோல் ரூமில் வச்சு உனக்கு இந்த இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, நம்ம டேங்கை வந்து இது பண்ண போகிறோம், நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நீ ப்ளோவரை வந்து உள்ளே இது பண்ணணும். இல்லை சார் அவர் வந்து அதை ப்ளோவர்னு சொல்லலை, அவர் வந்து ப்ளோர் அப்படின்னு சொன்னார். அது ப்ளோவர்னு சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் ப்ளோர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அது டோருன்னு கேட்டுட்டு நான் அதை வச்சு மூடிட்டேன். ஸோ மேலேயும் தப்பு இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து செகண்ட் இன்ஜினியர் வந்து ப்ராப்பரான ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணலை. ப்ராப்பரான கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் உங்கள் கையில் ஏதாவது வாக்கி டாக்கி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாக்கி டாக்கியும் எதுவும் கொடுக்கல. ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது, எந்த ஒரு வாக்கி டாக்கி எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. ஸோ எதுவுமே செய்யாதனால அந்த செகண்ட் இன்ஜினியர் மேலேயும் தப்பு வந்து ஈக்குவலாக இருக்கிறனால ஸோ அந்த தடவை வந்து சீஃப் இன்ஜினியர் வந்து அந்த பையனை வந்து இன்னுமே வந்து எதை செய்கிறதா இருந்தாலும் ப்ராப்பராக அதை கேட்டுட்டு செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கும் எந்த ஒரு இதுவும் இது பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயே அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி விட்டார். ஸோ இந்த விஷயம் வந்து எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இதில் நடந்த மெயினான இது என்னென்னா ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கிடையாது. கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருந்திருந்தாலே இந்த பிரச்சனையே வந்திருந்திருக்காது. ஏன்னா வந்து செகண்ட் இன்ஜினியர் வந்து ப்ராப்பராக வந்து அதை ப்ளோவர் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை கண்ட்ரோல் ரூமில் கூப்பிட்டு வச்சா அந்த 5th இன்ஜினியர் பையனை வந்து எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலோ வந்து இந்த ஒரு சினாரியோவே நடந்துருந்திருக்காது. அந்த பையன் மேலே இருக்கிற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கொஞ்சமாவது காமன் சென்ஸோடு அங்கே வேலை பார்த்துருந்துருக்கணும். ஏன்னா வந்து அவர் உள்ளே இறங்குறாங்க, 2 ஹியூமன் பீயிங்ஸ் உள்ளே இறங்குறாங்க. அப்போ வந்து எதுக்கு வந்து அவங்க டோரை போட சொல்கிறாங்க? கண்டிப்பாக வந்து யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த பையனுக்கும் அந்த ஒரு இது வேணும். அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை பாருங்கள். நம்ம ஜூனியராக இருந்தாலும் அந்த காமன் சென்ஸ் தான் இங்கே நான் வந்து வேலையில் இருக்குது. ஸோ அப்போ அவனுக்கு புரியலன்றப்ப திரும்ப மறுபடியும் கூட அவர் திட்டினா கூட பரவாயில்ல, பக்கத்தில் கூட்டிச்சு என்ன எதுக்கு டோரை மூட சொல்கிறீங்க, இல்லை ஆக்ஷனில் கூட காமிச்சிருக்கலாம். இந்த டோரவா, ஏன்னா டோரு ப்ளோவர் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஆக்ஷனில் கூட அவன் கேட்டுக்கலாம், நான் போனதுக்கப்புறம் இதை போடணுமா அப்படின்னு கேட்டிருந்தா கூட அந்த டைமில் ஏதாவது நடந்துருந்துருக்கும். ஸோ அந்த பையன் மேலேயும் தப்பு இருக்குது. செகண்ட் இன்ஜினியர் மேலேயும் அவங்க வந்து செகண்ட் இன்ஜினியர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. ஸோ இருந்திருப்பாங்க. ஏன்னா செகண்ட் இன்ஜினியர்னாலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டானவராக தான் இருந்திருக்கணும். ஸோ அவர் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸ் என்ட்ரிக்குள்ளே நம்ம போகிறப்ப என்னென்ன நம்ம பண்ணணுன்றதை ப்ராப்பராக வந்து அவரும் வந்து செய்யலை. ஸோ ஈக்குவலாக 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கிறனால அந்த கேஸ் வந்து அப்படியே வந்து கம்பெனி வரைக்கும் அது போகாமல் வந்து அது நார்மலாக சார்ட் அவுட் பண்ணாங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சினாரியோவில் என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாதனால தான் வந்து இந்த இது நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு அதை செய்யாமல் அவங்கக்கிட்ட மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தப்பாக மட்டும் நம்ம செஞ்சிடவே கூடாது. ஏன்னா இந்த கேஸில் வந்து இன்னொரு பக்கம் டோர் திறந்துருந்தனால அவங்க 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. சப்போஸ் அந்த டோர் திறக்காமல் இருந்திருந்தால் அவங்க 2 பேரோட லைஃபே அவ்வளோதான், ஸ்மாஷ் முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை அந்த ஒரு இது நடக்கலை. பட் ஆனால் தயவு செஞ்சு வந்து உள்ள என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதை வந்து ப்ராப்பராக வந்து கேட்டுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா கூட நம்ம போய் வாண்டடாக என்ன செய்ய போகிறோம், என்ன வேலை கீழே செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து தயவு செஞ்சு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் வந்து இறங்குறது ரொம்ப நல்லது. தெரியாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன்ற விஷயத்தை வந்து ரொம்பவே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சினாரியோவில் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது. ஸோ இந்த வீடியோ வந்து இதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலோ தப்பாக சொல்லியிருந்தனாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த இன்னமும் வர எனக்கு தெரிஞ்ச என்னென்ன சினாரியோஸ்லாம் வந்துச்சு, என்னென்னலாம் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்தது, இன்சிடெண்ட்ஸ் நடந்தது, அதில் அதனால என்ன நடந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற இதை வந்து நான் வரிசையை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இது வந்து செகண்ட் சினாரியோ. ஸோ தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.